குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கம்பெனி டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 25 2025 செவ்வாய் கம்பெனி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கம்பெனி அப்படி டேரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேசில் கொண்டு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து விரைவில் நிரப்பிக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் வந்து நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டோம். தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போகிறதா வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து எம்பிக்களுடைய ஊதிய உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துவதாக மத்திய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் உயர்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தற்போது எம்பிக்களுக்கு மாத ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.24 லட்சமாக உயர்த்திருக்காங்க. 24,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் எம்பிக்களுக்கான தினசரி படி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2,000 கொடுப்பாங்க. இது வந்து 2,500 வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 25,000லேருந்து 31,000 வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணிக்கும் ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா 2,000 அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 2,500 வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? வருமான வரி சட்டம் 1961 கீழ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீடு, இந்த குறியீடு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதன் அடிப்படையில் அது கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 21,841 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசநோய் பாதிப்பு இருக்குது. காசநோய் முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முயற்சிகள் எடுத்து வராங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2025க்குள் அந்த நோயை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1.65 லட்சத்துக்கும் மேற்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசநோய் பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 21,741 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோயோடைய பாதிப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுவரை உலக அளவில் உள்ள காசநோய்கள் எண்ணிக்கையில் 30% பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து டிஆர்பியோட தேர்வு அட்டவணை வெளியிட்டாங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நடத்தப்பட உள்ள தேர்வுகளின் அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதன்படி 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதமும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்யும் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன், நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது சத்துணவு அங்கன்வாடி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள் புதிய பணியாளர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா 7,900 புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசாணை வந்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அதே போன்று சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா 8,997 சமையலாளர்கள் உதவியாளர்கள் புதிதாக நியமிக்க இருக்கிறாங்க. இதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தோம், நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே ஃபில் பண்ண போகிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நிதி செயலராக வந்து பார்த்திங்கன்னா அஜய் சேத்து வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான அஜய் சேத்து வந்து பார்த்திங்கன்னா நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இதற்கான உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சக நியமன குழு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பிறப்பிச்சிருக்காங்க. தற்போது நிதி அமைச்சகரின் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராக இருந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா நிதி செயலராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பதவி, அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், அதாவது இந்திய பேட்மிண்டன் வீரரான பி ஸ்மித் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இரட்டை பிரிவு வீரரான இவர் வந்து பார்த்திங்கன்னா இனி முழு நேர பயிற்சியாளராக செயல்படுவார்னு சொல்லியிருக்காரு. இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் ஓய்வு பெற்ற இந்திய பேட்மிண்டன் வீரர். ஓகேங்களா? இல்லைனா சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஸ்மித் ரெட்டி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக கண்டெய்னர் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்குது. ஓகேங்களா? அடுத்து ஜோக்கோவிச் வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனை படிச்சிருக்காங்க. 3வது சுற்றில் வென்ற ஜோக்கோவிச் வந்து பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகள் கொண்ட ஒரு ஏடிபி மாஸ்டர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெற்றிகளை பதிவு செய்தவராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் முக்கியமாக, அதாவது உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்காக பரிந்துரைகளை அளிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான எஸ் ரவீந்திர பட் தலைமையிலான தேசிய பணிக்குழுவை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன குழு? தேசிய பணிக்குழு யாருக்கு தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான எஸ் ரவீந்திர பட் தலைமையில். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கிளம்பி டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.